ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் ஏழையாக பிறந்ததினால் இன்னும் ஏழையாக இருக்கிறீர்களா? அல்லது ஏழை மாதிரி சிந்திப்பதினால் ஏழையாக இருக்கிறீர்களா? உன் வாழ்க்கை மாறாமல் இருக்க காரணம் சூழ்நிலை இல்லை, அது உன் மனநிலை. 2000 வருடங்களுக்கு முன்பே ஒரு மனிதன் ஏழை மனநிலையை உடைக்கும் 7 விதிகளை விட்டுச் சென்றார். அவர் யார் தெரியுமா? அவர் சாணக்கியர். ஒரு ராஜ்யத்தை உருவாக்கியவர். ஒரு சாதாரண சிறுவனை அரசனாக்கியவர். பணமில்லாமல் ஆரம்பித்து பேரரசை கட்டியவர். ஆனால் அவர் சொல்லிய ரகசியம் ராஜாக்களுக்கு மட்டுமில்லை, சாதாரண மனிதனுக்கும், வறுமையில் இருக்கும் குடும்பத்திற்கும், வாழ்க்கையை மாற்ற துடிக்கும் உனக்கும் தான். இன்று பலர் பணம் இல்லாததால் ஏழைகள் இல்லை, பணம் உருவாக்கும் மனநிலை இல்லாததால் தான் ஏழைகள். இன்று நீ கேட்கப் போகும் இந்த 7 விதிகள் உன்னை ஆறுதல் படுத்தாது, உன் வாழ்க்கையை மாற்ற கட்டாயப்படுத்தும். இன்று இந்த வீடியோ முடியும் போது நீ 2 பேரில் ஒருவன், பழைய வாழ்க்கைக்கு திரும்புபவன் அல்லது புதிய வாழ்க்கையை தொடங்குபவன். கேள்வி ஒண்ணுதான், நீ ஏழை மனநிலையோட வாழப்போறியா அல்லது பணக்கார மனநிலையோட எழப்போறியா? சாணக்கியா சொன்ன 7 வாழ்க்கை ரகசியங்கள். ஏழை மனநிலையை உடைக்கும் பணக்காரர் வழி. சாணக்கியா விதி 1. வாய்ப்பை காத்திருக்காதே, உன்னை வாய்ப்பாக மாற்றிக்கொள். ஒரு கிராமத்தில் ராமன் என்ற இளைஞன் இருந்தான். ஏழை குடும்பம், கையில் பணம் இல்லை, ஆனால் வாய்ப்புக்காக தினமும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறான். ஒரு நல்ல வேலை கிடைச்சா நான் முன்னேறுவேன், ஒரு பெரிய மனிதன் எனக்கு உதவி செய்தால் நான் மாறுவேன். இதுதான் அவனுடைய தினசரி கனவு. அதே கிராமத்தில் இன்னொரு இளைஞன் இருந்தான். அவன் பேர் அருண். அவனுக்கும் பணம் இல்லை, ஆனா ஒரு விஷயம் மட்டும் இருந்தது, அதுதான் திறனை வளர்க்கும் பசி. ராமன் தினமும் நண்பர்களோடு உட்கார்ந்து சொல்வான், நம்ம ஊர்ல வாய்ப்பே இல்லப்பா, நகரத்துக்கு போனாதான் வாழ்க்கை மாறும், அரசாங்கம் உதவி பண்ணணும், இப்படி புலம்பிக் கொண்டிருந்தான். ஆனால் அருண் என்ன சொன்னான் தெரியுமா? அவன் காலை 5 மணிக்கு எழுந்தான். யாருக்கும் தெரியாம பழைய புத்தகங்களை படிச்சான். இலவச பாடங்களை பார்த்து புதிய விஷயங்களை கற்றான். வேலை இல்லாத நேரத்திலும் வேலை செய்யற மாதிரி கற்றுக்கொண்டான். ஒரு நாள் பெரிய நிறுவனத்தின் அதிபர் அந்த ஊருக்கு வந்தார். ஒரு ப்ராஜெக்டுக்கு திறமையான ஒருவரை தேடினார். ராமன் உடனே ஓடினான். சார், எனக்கு சான்ஸ் கொடுங்க, நான் கற்றுக்கொள்வேன், ஓனர் கேட்டார். இப்போ உனக்கு என்ன தெரியும்? ராமனின் பதில் மௌனம். அருண் அமைதியா முன்னே வந்தான். அவன் கற்ற ஸ்கில்லை காட்டினான். சிறிய ப்ராஜெக்ட் சாம்பிள் கூட செய்து காட்டினான். ஓனர் ஒரே வார்த்தை சொன்னார், வாய்ப்பு உருவாக்கப்பட்டவனுக்கு தான் கிடைக்கும். அந்த நாளே அருண் வேலை பெற்றான். அந்த நாளே அவன் வாழ்க்கை திரும்பியது. ராமன் அழுதான், எனக்கு சான்ஸ் கிடைக்கல என்று. ஆனா உண்மை என்ன தெரியுமா? யாருக்கும் வாய்ப்பு கிடைக்கலன்னு இல்லை, வாய்ப்புக்கு தயாராக இல்லை என்பதே. அப்போதுதான் சாணக்கியா சொன்ன வார்த்தை உண்மையாக புரியும். இந்த உலகம் யார் தயாராக இல்லையோ அவனுக்கு வாய்ப்பு தராது. இந்த உலகம் யார் தயாராக இருக்கிறாரோ அவரை தேடி வரும். ஏழை மனநிலை என்ன செய்கிறது? உதவி தேடுகிறது, வாய்ப்புக்காக காத்திருக்கிறது, சூழ்நிலையை குற்றம் சொல்கிறது. பணக்கார மனநிலை என்ன செய்கிறது? திறனை வளர்கிறது, அறிவை வளர்கிறது, தன்னை அப்கிரேட் செய்கிறது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உன் வாழ்க்கையில நினைவில் வை. வாய்ப்பு என்பது லாட்டரி இல்லை, வாய்ப்பு என்பது பரிசு, தயாரானவனுக்கான பரிசு. நீ வேலை தேடாதே, மதிப்பை உருவாக்கு, உதவி கேட்காதே, நீ தேவையாக மாறு. நீ வாய்ப்பை காத்திருக்கிறதே, உன்னை வாய்ப்பாக மாத்திக்கொள். சாணக்கியா விதி 2. பணத்தை பூட்டி வைக்காதே, பணத்தை வேலை செய்ய வை. ஒரு நகரத்தில் 2 நண்பர்கள் இருந்தார்கள், சிவா மற்றும் கார்த்திக். இருவரும் ஒரே வேலை, ஒரே சம்பளம், ஒரே வாழ்க்கை. ஆனால் அவர்களின் எதிர்காலம் மட்டும் ஒரே மாதிரி இல்லை. சிவா ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வந்ததும் என்ன செய்வான் தெரியுமா? செலவு குறைக்கணும், பணம் பாதுகாப்பா சேமிக்கணும். அவன் பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட் போட்டான். அவசியம் இல்லாத செலவுகளை கட் பண்ணினான். ஆனால் ஒருபோதும் வருமானத்தை உயர்த்த முயற்சி செய்யவில்லை. அவனோட வாழ்க்கை சேஃபா இருந்தது, ஆனால் ஒரே இடத்திலே முடங்கு இருந்தது. கார்த்திக் என்ன செய்தான்? அவன் சேமித்தான். ஆம், ஆனால் அதோடு நிறுத்தவில்லை. அவன் கேட்டான், இந்த பணம் எப்படி இன்னும் பணம் உருவாக்கும்? அவன் ஸ்கில்லை கற்றான், சைடு பிசினஸ் ஆரம்பித்தான், சின்ன முதலீடுகளை செய்தான், புதிய வருமான வழிகளை உருவாக்கினான். 5 வருடம் கழித்து சிவா இன்னும் அதே சம்பளத்துல இஎம்ஐ வாழ்க்கையில் சிக்கியிருந்தான். கார்த்திக் அந்த வேலையை விட்டுவிட்டு அவனோட இன்கம் வேலை இல்லாமலும் வரும் நிலைக்கு வந்தான். ஒரு நாள் சிவா கேட்டான், நாம இருவரும் ஒரே சம்பளம் தானே வாங்கினோம், நீ எப்படி இவ்வளவு முன்னேறின? கார்த்திக் சிரித்தான், நீ பணத்தை சேமித்தாய், நான் பணத்தை வேலை செய்ய வைத்தேன். அப்போதுதான் சாணக்கியா சொன்ன உண்மை புரியும்.
சேமிப்பு உன்னை பாதுகாக்கும். பெருக்கம் உன்னை சுதந்திரமாக்கும். ஏழை மனநிலை பணத்தை பதுக்குகிறது. ரிஸ்க் எடுக்க பயப்படுகிறது. ஒரே வருமானத்துக்கு ஒட்டிக்கொள்கிறது. பணக்கார மனநிலை பணத்தை முதலீடு செய்கிறது. பல வருமான பாதைகளை உருவாக்குகிறது. பணத்தை ஊழியராக வேலை செய்ய வைக்கிறது. ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வையுங்கள். பணம் உன்னிடம் தூங்கினால் உன் கனவுகள் விழிக்காது. பணம் உன்னிடம் வேலை செய்தால் உன் வாழ்க்கை ஓடும். பணம் வைத்தவன் பணக்காரன் இல்லை. பணத்தை உருவாக்க தெரிந்தவன்தான் பணக்காரன். சாணக்கியா விதி 3. பயந்தவன் வாழ்க்கையை இழப்பான். தைரியமானவன் உலகத்தை வெல்லுவான். ஒரு ஊரில் 2 சகோதரர்கள் இருந்தார்கள், முரளி மற்றும் சூர்யா. இருவருக்கும் ஒரே கல்வி, ஒரே கனவு, வாழ்க்கையில் பெரிய இடம் அடைய வேண்டும் என்று. ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் வித்தியாசம் இருந்தது. முரளி எப்போதும் பயந்தான். சூர்யா எப்போதும் முயன்றான். ஒரு நாள் நகரத்தில் ஒரு பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. சின்ன கடை ஓபன் பண்ண சப்போர்ட் மற்றும் லோன் ஆஃபர் கிடைத்தது. முரளி சொன்னான், தொழில் ஆரம்பிச்சு நஷ்டம் வந்தா, மார்க்கெட் சரியில்லைன்னா, லோன் கட்ட முடியலன்னா. அவன் மனசு முழுக்க பயம். சூர்யா யோசித்தான், ஃபெயில் ஆனா அனுபவம் கிடைக்கும். அதிலிருந்து பாடத்தை கற்பேன், திரும்ப எழுந்திருப்பேன். அவன் ஆப்பர்ச்சுனிட்டியை பிடித்தான். முதல் 6 மாதம் கஷ்டம், பணம் நஷ்டமானது. முரளி சிரித்தான், நான் தான் சொன்னேன்ல என்று. ஆனால் சூர்யா நிறுத்தவில்லை. அவன் ஸ்ட்ராட்டஜியை மாற்றினான். கஸ்டமரை புரிந்தான். சர்வீஸை மேம்படுத்தினான். 2 வருடம் கழித்து சூர்யாவின் ஷாப் ஒரு செயின் ஆனது. முரளி இன்னும் பயத்தில் வேலை தேடிக் கொண்டிருந்தான். ஒரு நாள் முரளி கேட்டான், நீ பயப்படலையா? சூர்யா சொன்ன பதில் சாணக்கியா லெசனாக மாறியது. பயம் இருந்தது, ஆனா பயத்தை விட கனவு பெரியது. சாணக்கியா சொன்னான், பயம் மனிதனை அடிமையாக்கும், தைரியம் மனிதனை அரசனாக்கும். ரிஸ்க் எடுக்காதவன் ரிச் ஆக மாட்டான், லீடர் ஆக மாட்டான், லைஃப் சேஞ்ச் பண்ண மாட்டான். ஏழை மனநிலை ஃபெயில் ஆகும் பயம், மக்கள் என்ன சொல்வார்கள் என்ற பயம், பணம் நஷ்டமாகிவிடும் என்ற பயம். பணக்கார மனநிலை லேர்ன் பண்ணும் மனநிலை. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், growth ஹங்கர். நினைவில் வையுங்கள், பயம் உன்னை பாதுகாக்கும் போல நடிக்கும், ஆனால் உன் கனவுகளை கொல்லும். தைரியம் உன்னை காயப்படுத்தலாம், ஆனா உன்னை உயரத்தில் நிறுத்தும். பாதுகாப்பை தேடினவன் வாழ்க்கை முழுக்க வேலைக்காரன். தைரியத்தை தேர்ந்தவன் வாழ்க்கை முழுக்க முதலாளி. பயத்தை வென்ற நாள்தான் உன் வாழ்க்கை மாறும். சாணக்கியா விதி 4. நேரத்தை வீணடிப்பவன் வாழ்க்கையை இழப்பான். ஒரு நகரத்தில் 2 நண்பர்கள் இருந்தார்கள், விஜய் மற்றும் அஜித். இருவருக்கும் ஒரே வயசு, ஒரே கனவு, பணக்காரராக வேண்டும். ஆனா அவர்களின் தினசரி வாழ்க்கை மட்டும் முற்றிலும் வேறுபட்டது. விஜய் காலை எழுந்ததும் மொபைல், சோஷியல் மீடியா, ரீல்ஸ், நியூஸ், கிஸ்பாட். இன்னும் 5 நிமிஷம்னு சொல்லி 2 மணி நேரம் போயிடும். வேலை முடிஞ்சதும் டிவி, ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளைண்ட். டைம் இல்லப்பா. இது அவன் தினசரி டைலாக். அஜித் என்ன செய்தான் தெரியுமா? அவன் எழுந்ததும் நோட்புக் எடுத்தான். அன்றைய இலக்குகளை எழுதினான். 1 மணி நேரம் ஸ்கில் பிராக்டிஸ், 1 மணி நேரம் லேர்னிங். வேலை முடிந்த பிறகும் growthக்கு நேரம் வைத்தான். ஒரு நாள் விஜய் கேட்டான், நீ எப்படி இவ்வளோ பிஸியாயிருந்தும் முன்னேற? அஜித் சிரித்தான், பிஸியாக இல்லை, டிசிப்ளின்ட் ஆக இருக்கிறேன் என்று. 2 வருடம் கழித்து விஜய் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு பேசிக்கிட்டு இருந்தான். அஜித் நியூ பிசினஸ் ஆரம்பித்து இன்கம் மல்டிபிள் டைம்ஸ் உயர்த்தினான். அப்போதுதான் சாணக்கியா சொன்ன வார்த்தை புரியும். நேரம் போனதில்லை, நாம் தான் போய்விடுகிறோம். சாணக்கியா லெசன், நேரத்தை செலவழிக்காதே, நேரத்தை முதலீடு செய். நேரம் பணம் போல இல்லை, பணம் திரும்ப வரும், ஆனா நேரம் திரும்ப வராது. ஏழை மனநிலை நேரத்தை வீணடிப்பது, டிஸ்ட்ராக்ஷன்ல சிக்குவது. பணக்கார மனநிலை ஒவ்வொரு நாளையும் சரியாக பயன்படுத்துவது, டிசிப்ளினாக இருப்பது, ஃபியூச்சர் டிசைன் செய்வது. நினைவில் வையுங்கள், நீ இன்று செய்கிற பழக்கங்கள் தான் நாளைக்கு உன் வாழ்க்கையை உருவாக்கும். மொபைல்ல செலவிட்ட நேரம் உன் கனவுகளை வளர்க்காது. ஸ்கில்க்கு செலவிட்ட நேரம் உன் வாழ்க்கையை பில்ட் பண்ணும். நேரத்தை வீணாக்கினவன் வறுமையை வாங்குவான். நேரத்தை சரியாக பயன்படுத்தியவன் செல்வத்தை உருவாக்குவான். நேரத்தை வென்ற நாள்தான் வாழ்க்கையை வென்ற நாள். சாணக்கியா விதி 5. மனிதரை நம்பாதே, முறையை கட்டி எழுப்பு. ஒரு நகரத்தில் ராஜேஷ் என்ற ஒருவர் இருந்தார். அவர் மிக உழைப்பாளி. பிசினஸ் ஆரம்பித்தாரு. ஆனா ஒரே பிரச்சனை, எல்லாத்தையும் மனிதர்களை நம்பி செய்தார். அவன் கடையில வேலை பார்த்த ஒருவன் சரியா வரமாட்டான். ஒருவன் பணத்தை தவறாக பயன்படுத்துவான். ஒருவன் கடைசி நேரம் லீவ் போடுவான். ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. பிராஃபிட் இருந்தாலும் சந்தோஷம் இல்லை. ராஜேஷ் சொல்வார், நல்ல ஆளே கிடைக்கலப்பா. ஆனா உண்மை என்ன தெரியுமா? வேலை ஆட்கள் பிரச்சனை இல்லை,
அமைப்பு சிஸ்டம் இல்லாததுதான் பிரச்சனை. அதே நகரத்துல இன்னொரு பிசினஸ்மேன் இப்ராஹிம். அவர் என்ன செய்தார் தெரியுமா? பில்லிங் சிஸ்டம் வச்சார், ஸ்டாக் ட்ராக்கிங் வச்சார், டெய்லி ரிப்போர்ட் சிஸ்டம் வச்சார், கிளியர் ரூல்ஸ் வச்சார். மனிதர்கள் மாறினாலும் பிசினஸ் ஓடிக்கொண்டே இருந்தது. ஒரு நாள் ராஜேஷ் கேட்டான், நீ எப்படி ஸ்ட்ரெஸ் இல்லாம ரன் பண்ற? இப்ராஹிம் சொன்ன வார்த்தை சாணக்கியா லெசன் ஆனது. மனிதன் நம்பிக்கை உடைக்கும், அமைப்பு சிஸ்டம் பாதுகாக்கும். சாணக்கியா சொன்னார், மனிதரை நம்பி கட்டினால் இடியும், முறையை சிஸ்டமை கட்டினால் நிலைக்கும். பணக்காரர்கள் சிஸ்டமை உருவாக்குவார்கள், ஏழை மனிதனை நம்பியே இருப்பான். ஏழை மனநிலை ஒருவரை நம்பியெல்லாம் செய்ய வேண்டும். எமோஷன்ல பிசினஸ் நடத்துவது, கண்ட்ரோல் இல்லாமல் நடத்துவது. பணக்கார மனநிலை ப்ராசஸ் உருவாக்குவது, மானிட்டரிங் வைத்திருப்பது, ஆட்டோமேஷன் பயன்படுத்துவது. நினைவில் வை, நீ தினமும் பிசினஸ்க்கு ஓடினா நீ வேலைக்காரன், பிசினஸ் உனக்காக ஓடினா நீ முதலாளி. அது சிஸ்டம் இருந்தால்தான் நடக்கும். மனிதர்களை நம்பினவன் தள்ளாடுவான், அமைப்பை கட்டினவன் ராஜாவாக இருப்பான். சிஸ்டம் பில்ட் பண்ணு, ஃப்ரீடம் பில்ட் ஆகும். சாணக்யா விதி 6. இன்றைய வழிதான் நாளைய வெற்றி. ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்தார்கள், அஜய் மற்றும் ராகுல். இருவருக்கும் கனவு பெரியது, ஆனா வாழ்க்கையை பார்க்கும் விதம் மட்டும் வேறுபட்டது. அஜய் சொல்வான், வாழ்க்கை என்ஜாய் பண்ணணும், இளமை திரும்ப வராது, வேலை முடிந்ததும் பாடி, ஃப்ரெண்ட்ஸ், டைம் பாஸ். அவன் நாளை பற்றி யோசிக்கவே இல்லை. ராகுல் என்ன செய்தான்? வேலை முடிந்ததும் புக்ஸ் எடுத்தான், ஸ்கில்ஸ் கற்றான், எக்ஸ்ட்ரா ஒர்க் செய்தான். அவன் நண்பர்கள் சிரித்தார்கள். எதுக்கடா இவ்வளோ கஷ்டப்படுற? ராகுல் அமைதியா சொன்னான், இப்போ கஷ்டப்படலைன்னா பின்னாடி வாழ்க்கை முழுக்க கஷ்டம்தான். 5 வருடம் கழிந்தது. அஜய் இன்னும் அதே வாழ்க்கை தரத்தில் தான் இருந்தான். ராகுல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபைனான்சியல் ஃப்ரீடம் அடைந்தான். ஒரு நாள் அஜய் கேட்டான், நீ எப்படி முன்னேறின? ராகுல் சொன்ன வார்த்தை சாணக்கியாவின் விதியோடு ஒத்துப்போனது. நான் இப்போ சாக்ரிஃபைஸ் செய்தேன், நீ இப்போ என்ஜாய் செய்தாய். சாணக்கியா சொன்னார், இன்று வியர்வை நாளை சிம்மாசனம், இன்று டிசிப்ளின் நாளை லக்ஷரி. ஏழை மனநிலை, குறுக்கு வழி, சோம்பேறித்தனம், பணக்கார மனநிலை. கடின உழைப்பு, கன்சிஸ்டன்சி நினைவில் வையுங்கள். நெட்ஃபிளிக்ஸ் இன்று சந்தோஷம் தரும், டிசிப்ளின் நாளை வாழ்க்கை தரும். பாட்டி இன்று சிரிப்பு தரும், ஸ்கில் நாளை செல்வம் தரும். இன்று கஷ்டத்தை தவிர்த்தவன் நாளை வறுமையை சந்திப்பான். இன்று வலியை ஏற்றுக்கொண்டவன் தான் நாளை உலகை ஆழ்வான். சாணக்யா விதி 7. பணம் போகலாம், அறிவு இருந்தால் வாழ்க்கை திரும்ப எழும். ஒரு நகரத்தில் 3 நண்பர்கள் இருந்தார்கள், சந்தோஷ், மனோஜ் மற்றும் கதிர். மூவரும் ஒரே பள்ளி, ஒரே வறுமை. ஆனா வாழ்க்கை கற்றுக்கொண்ட பாடம் மட்டும் வேறுபட்டது. சந்தோஷ் பள்ளி முடிந்ததும் வேலைக்கு போனான். இப்போ சம்பளம் வந்தா போதும்னு நினைத்தான். மனோஜ் சின்ன சின்ன பிசினஸ் செய்தான், ஆனா கற்றுக்கொள்ள நேரம் வைக்கவில்லை. கதிர் மட்டும் தினமும் படித்தான், நியூ ஸ்கில்ஸ் கற்றான். மணி இல்லாத நேரத்திலும் நாலேஜ் சேர்த்தான். 5 வருடம் கழித்து சந்தோஷ் ஜாப்ல ஸ்டக் ஆகி இருந்தான். மனோஜ் தொழில் தோற்று போனது. கதிர் அறிவை கொண்டு புதிய நிறுவனத்தை தொடங்கி அதில் வெற்றி கண்டான். ஒரு நாள் சந்தோஷ் கேட்டான், நீ எப்படி எல்லாத்தையும் இழந்தாலும் மீண்டும் எழுந்த? கதிர் சொன்ன வார்த்தை சாணக்யா வார்த்தையானது. பணம் போனால் கஷ்டம், அறிவு போனால் வாழ்க்கை முடியும். ஆனா அறிவு இருந்தால் எதையும் மீண்டும் கட்ட முடியும். சாணக்யா சொன்னார், அறிவு என்பது தீயில் எரியாத சொத்து, திருட முடியாத செல்வம், குறையாத முதலீடு. ரிச் பீப்புள் இன்வெஸ்ட் இன் அசெட்ஸ், வெல்தி பீப்புள் இன்வெஸ்ட் இன் நாலேஜ். ஏழை மனநிலை கற்றலை நிறுத்துவது, வளர்ச்சி பயம். பணக்கார மனநிலை தினமும் கற்றுக்கொள்வது, அப்கிரேட் ஆகுவது, ஃபியூச்சர் பில்ட் செய்வது. நினைவில் வையுங்கள், டிகிரி உனக்கு வேலை தரலாம், நாலேஜ் உனக்கு வாழ்க்கை தரும், மாத சம்பளம் உன்னை வாழ வைக்கும், ஸ்கில் உன்னை உயர்த்தும். பணம் இருந்தால் ஒரு காலம் ராஜா, அறிவு இருந்தால் வாழ்நாள் முழுக்க அரசன். இன்று நீ முடிவு எடுக்கிற நாள்தான் உன் வாழ்க்கை திரும்பும் நாள். இன்று நீ கேட்ட இந்த 7 விஷயங்களும் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி இல்லை. இது பணக்காரர்களின் ரகசியம், இது வெற்றியாளர்களின் வாழ்க்கை முறை, இது சாணக்யா விட்டுச் சென்ற விதிகள். பலர் இதை கேட்பார்கள், சிலர் இதை ரசிப்பார்கள், மிக சிலர் மட்டும் இதை வாழ்க்கையில் மாற்றுவார்கள். அந்த மிக சிலரில நீ ஒருத்தரா இருக்க போறியா? அல்லது நாளையும் அதே வாழ்க்கையை வாழப் போறியா? நீ வாய்ப்பை காத்திருந்த நாளில் வாழ்க்கை ஓடிப்போகும். நீ தைரியம் எடுத்த நாளில் வாழ்க்கை மாறும். நீ அறிவை சேர்த்த நாளில் செல்வம் தானாக வரும். சாணக்யா சொன்ன கடைசி உண்மை, மனிதன் விதியை மாற்ற முடியாது என நினைப்பவன் அடிமை, விதியை மாற்ற முடியும் என நம்புகிறவன் அரசன். இன்று நீ ஏழை மனநிலையை விட்டு வெளியே வர்ற நாளா? அல்லது அதே பழைய வாழ்க்கையில் சிக்கி வாழ்ற நாளா? வாய்ப்பு காத்தவன் வாழ்க்கை முழுக்க காத்திருப்பான்.
தைரியம் எடுத்தவன் வரலாறு படைப்பான். பணம் வைத்தவன் சில நாள் பணக்காரன். அறிவு வைத்தவன் வாழ்நாள் முழுக்க ராஜா. இன்று வலியை ஏற்றுக்கொண்டவன் நாளை உலகை ஆள்வான். சாணக்கியா இந்த 7 விதிகளை சொன்னது கேட்கல்ல, வாழ்க்கை மாற்றத்துக்காக. இன்று தொடங்கு. இப்போ தொடங்கு. இந்த நிமிஷமே தொடங்கு. ஏனெனில் உன் குடும்பத்தின் எதிர்காலம், உன் பிள்ளைகளின் வாழ்க்கை, உன் கனவுகள் எல்லாம் இன்று நீ எடுக்கும் முடிவில்தான் இருக்கும். ஏழை போல சிந்திப்பதை இன்றே நிறுத்து. பணக்காரன் போல வாழ கற்றுக்கொள். உன் வாழ்க்கை இன்று முதல் மாறட்டும்.